the vibrant tone 3 times. Take a normal breath in, breathe out. Take a deep breath in and let go. For chanting Om, take a deep breath. Take another deeper breath. Take another deeper breath. Slowly and then open your eye. Good. So Lama, Shiva Sutras, very important. It is as these are the quintessence of the Saiva Siddhanta and the truth. Adale Shivopaya, Saktavopaya, Anavopaya, Shambhavopaya, Shambhavopaya, Saktavopaya, Anavopaya. 22 சூத்திரங்கள்ல சிவபெருமான் பார்வதி அம்மையாருக்கு இந்த படைப்பு எப்படி ஏற்பட்டது, இந்த வாட் ஆர் தி இன்ட்ரிகசிஸ், அந்த படைப்பை நீ புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் எப்படி எந்த படைப்பிலேயே எந்த ஒரு அனுபவத்திலும் உனக்கு திருப்தி இல்லாததுனால உனக்குள்ளே ஒரு விதைச்சிருக்கு நிவிருத்தி. அந்த நிவிருத்தி உனக்குள்ள இருக்கிறதுனால அந்த திருப்தியை தேடி தானா போவ. அது எப்படி போவேன்றதுக்கும் வழியை சொல்லிட்டேன் அப்படின்னு 22 சூத்திராவில சாம்பவ உபாயா சொல்லிட்டேன். அம்பாள் சொல்றா, நீங்க பொதுவா சொல்லிட்டீங்க, ஆனா என் குழந்தைங்க நான் தானே அழிச்சுட்டு வரணும் அப்படின்னுட்டு சாக்தோ உபாயா, நீ என்னென்னலாம் பண்ணின அந்த மறுபடியும் அந்த சக்கர யோகத்துக்கு திரும்பி வர முடியும். இவங்க எப்படி அமைக்கிறதுன்னு சொல்லிட்டார், ஆனா போகவும் தெரியணும் வரவும் தெரியணும். பிராக்டிகலி Ambal is guiding us in the Sakta Upaya. It is a just, you have got the, it's very, very short and crisp. So Ambal வந்து ஒரு அம்மா மாதிரி சொல்றார். It's hardly 10 சூத்திரா தான். அந்த 10 சூத்திராவில 3 நாம பார்த்தோம். To revise back, என்ன சொல்றா முதல்ல? சித்தம் மந்திர. எப்பவுமே சவுண்ட் எனர்ஜிங்கிறப்ப அந்த அதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து நீ என்ன பண்ணணும், உன்னுடைய மந்திரங்கள் உச்சாடனம் பண்ணிட்டு சவுண்ட் பிரின்சிபல் நீ வச்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உனக்குள்ள அந்த சுத்த வித்யா தத்துவம் வரும். மத்ததெல்லாம் தானா உன்னை விட்டுட்டு போயிடும். நம்ம என்ன பண்றோம், எது செய்யணும் அதை செய்யாம வேண்டாததெல்லாம் பிடிச்சிருக்கிறதுனால தான் அதுலயே நம்ம உழந்துடும். எது அதுதான் எப்பவுமே சொல்லுவேன், கிரியா பண்ணிட்டே மற்றதெல்லாம் தானே உன்னை விட்டுட்டு போயிடும். ஆனா சின்சியரா பண்ணு, என்ஜாய் பண்ணி பண்ணு. அது போல என்ன சொல்றா, சித்திரம் சித்தம் மந்திர. அப்ப என்னன்னா, எவ்வரி உச்சாடனம், எவ்வரி இன்டர்னேஷன் ஆஃப் யுவர் செல்ஃப் வித் தி சவுண்ட் எனர்ஜி, இட் கிரியேட்ஸ் அ வைப்ரேஷன், இட் கிரியேட்ஸ் அ ஸ்பெசிபிக் கைண்ட் ஆஃப் எனர்ஜி. இதுதான் நம்ம குருஜி இருக்கா எப்படி, how the energies are concerned in all the 6 chakras ending with the 7th chakra Sahasrahara. ரெண்டாவது என்ன சொல்றா, பிரயத்ன சாதக. சும்மா நான் சொல்றதை கேட்டுட்டு இருந்த பிரயோஜனம் இல்லை, நீ அதுக்கான முயற்சி பண்ணி அதை உன்னுடைய தன்மயமாக்கிக்கணும் அப்படிங்கிற. அடுத்தது என்ன, வித்யா சரீர சத்தா மந்திர ரகசியம். வித்யா சரீர சத்தா மந்திர ரகசியம். இந்த உண்மையான ஞானத்தை அடையிறதுக்கு இந்த உடம்பை எப்படி ஒரு கருவியா வச்சுக்கிண்டு மந்திர ரகசியம் அதை தெரிஞ்சுக்கணும். அதான் போன வாரமே சொன்னேன், தேவ பாஷைங்கிறது ஸ்பெஷல் பாஷைன்னு நினைச்சுக்காதீங்க. சமஸ்கிருதம் தேவ பாஷைன்னு சொல்லுவாங்க, அது வானத்துல குறிச்சது. அப்ப நாங்க பேசுறது தேவ பாஷை இல்லையா? இதெல்லாம் வேண்டாதவங்க பேசுற பேச்சு. சவுண்ட் எனர்ஜி வைப்ரேஷன், வைப்ரேஷன் புரிஞ்சுக்கிட்டா போதும். மூலாதாராவில 4, உங்களுக்கு இதுல விசுட்டாவில 6,
மணிப்புரகாவில 10, அனாஹதாவில 12, விஷுத்தாவில 16, ஆக்ஞாவில 2, சகசிரஹார 1. டோட்டலா கூட்டி பார்த்தா 51 தான் வரும். 51 அக்ஷரங்கள். இந்த 51 அக்ஷரங்களை எப்படி உச்சாடனம் பண்றதுன்னு கேட்டா விதவிதமான மந்திரங்கள். நம்ம பெரியவா அவ்வளவு யாருமே இருக்க மாட்டாங்க. நம்முடைய சத்குருக்கள் சார்ந்தோர்கள் அந்த சவுண்ட் பிரின்சிபல் நல்லா தெரியுங்க. அதனால முக்கியமாக யாருன்னா ஒருமுகப்பட்டு மந்திரங்களை உச்சாடனம் பண்றாளோ அவங்களுக்கு மந்திரம் கொடுத்தா. அதுக்கு ஈக்குவலானதுதான் தமிழ் மொழி. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அது அகத்தியம், அகஸ்தியர் முனி இந்த பக்கமும், அந்த பக்கம் யோக வசிஷ்டா. இவங்க தான் அத்தாரிட்டிஸ் ஃபார் த ஞானா. அப்போ அகத்திரம் ரம்பிகா யோகம் நிறைய இருக்கு. எல்லாமே அந்த ழா ஒண்ணு போதும். தமிழ்ல ழா, அந்த ழா சொல்றச்சியே உங்க நாக்கு உங்களுடைய அப்பர் பேலட் தொடும். அந்த தொடர்ச்சியே பைனல் கிளாண்ட் இட்ஸ் ஆக்டிவேட்டட். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரம்பிகா யோகம் சொல்லுவா அகத்தியர். அது போலவே பதஞ்சலி யோக சூத்ராஸ், நீங்க விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம் இதெல்லாம் நீங்க சொல்றச்ச உங்களுக்கு தெரியாம அதை பாடுறதோ உச்சாடனம் பண்றதோ இல்லையா. சத்சங்கம் குருஜி சொன்னார், நீ மந்திரத்தை கூட உச்சாடனம் பண்ணாரு. பாட்டு பாடு, ஜெய் ஜெய் ராதா ரமணான்னு சொல்லு. ஜெய் ஜெய்ங்கிறப்ப நாக்கு எங்கெங்க தொடுது. ராதா ரமணான்னு சொல்லு, நாக்கு தொடும். ஆட்டோமேட்டிக்கலி யூ கெட். ஆக சவுண்ட் எனர்ஜி இஸ் அ பேசிஸ் ஃபார் யூ to trace back, to get the liberation, or to realize yourself, or to get into the Shiva consciousness. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை புரிஞ்சுக்கிறப்ப ஈக்குவலி இட் இஸ் அப்ளிகபிள். கத்திய கையில கொடுத்தா காய்கறியா வெட்டலாம், ஒருத்த கழுத்தியா இருக்கலாம். அதே நாக்கு தான் இந்த 32 பல்லுக்குள்ள வச்சிருக்கா. நீங்க திட்டுறதோ கோபப்பட்டு பேசுறதோ இட் ஹஸ் காட் ஈக்குவலி நெகட்டிவ் எனர்ஜி ரியாக்ஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பந்தை சுவத்துல வெட்டி போட்டோம்னா சுவத்தை பார்த்து அது திருப்பி நம்ம கிட்ட தான் வரும். அதனால வாட் எவர் யூ அட்டர், என்னென்ன நாக்க சொல்றீங்களோ அது 10 மடங்கா உங்களுக்கு திருப்பி வரும். அதனால பிவேர் ஆஃப் வாட் யூ ஸ்பீக். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால பேசுறது நல்லதா பேசுறோம்னு பிரச்சனையே கிடையாது. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் மந்திர ரகசிய அப்படிங்கிறாங்க. இது நம்ம சொன்னோம். இன்னைக்கு நாம ஃபர்தரா பார்க்கணும். என்ன? கர்ப்பே சித்த விகாசோ அவிசிஷ்ட வித்யா ஸ்வப்ன. கர்ப்பே சித்த விகாசோ. சித்த விகாசம்னு உங்களுடைய சித்தம் மனசானது விரிவடைஞ்சிட்டே போறது. நம்ம பார்த்தோம் குருஜி இந்த சாமுண்டி சண்டி ஹோமத்துல என்ன அந்த அம்பாள் கலசத்தை எடுத்துட்டு போறப்ப ஜகு ஜகுமா ஜகு ஜகுமா ஜகு ஜகுமா அப்படின்னு பாடுறச்சியே நமக்கும் தெரியாம ஒரு உத்வேகம் வருதோ இல்லையோ, ஒரு ஜோஷ் வருது இல்ல, அதுதான் சித்த விகாசோ. அப்ப குருஜியை பாக்குறச்சே அவருடைய கண்கள்ல அன்பு பாக்குறச்சே நமக்குள்ள எக்ஸ்பான்ஷன் ஆகுது. அந்த எக்ஸ்பான்ஷன் இஸ் தி சித்த விகாசோ. அந்த சித்த விகாசம் வர்றச்சே கர்ப்பே உங்களுக்குள்ள ஆழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய உங்களுடைய அந்த நிலையில கர்ப்பேன்னா உங்களுக்குள்ள ஆழ்ந்த நிலை. கர்ப்பம்னா பூம், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆழமான பதிவுகள் அவிசிஷ்ட வித்யா ஸ்வப்ன. மற்றபடி நடைமுறை வாழ்க்கையில ஒரு கனவு போல நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு கனவுல உள்ள நாய் துரத்திட்டு வருது, அப்படியே தலை தெறிக்க ஓடுறீங்க, கண்ணா அப்படின்னாலும் ஓடுறீங்க. அப்புறம் டபார்னு கண்ணு முடிச்சு பார்த்த உடனே உங்களுக்கே சிரிப்பு வருது. இதை பார்த்தா கனவை பார்த்தா அந்த நாய் பார்த்து ஓடிட்டு இருக்க சிரிக்கிற மாதிரியோ. அது போல சித்த விகாசோ, உங்களுக்குள்ள அந்த அற்புதமான மனசானது எக்ஸ்பான்ஷன் ஆக ஆக பாட்டு கேட்கறதுலயும் மந்திர உச்சாரணம் படுது இருந்தன அவிசிஷ்ட வித்யா ஸ்வப்ன. அவிசிஷ்டன நாலேஜ். அப்ப என்ன ஆகும்? வித்யா ஸ்வப்ன. இந்த இன்டெலெக்ட் பேஸ்ட் எல்லாமே ஒன்னா வாழ்க்கைய ஒரு ஸ்வப்னா, ஒரு ட்ரீம் மாதிரி புரியுது. அதனால ஆல்வேஸ் கீப் சாண்டிங் எனி மந்த்ரா. அந்த உச்சாரணம் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆர் சிங் த சாங்ஸ் which will expand your consciousness. அதுல சந்தோஷமானது,
குதூகலத்தை கொடுக்கக்கூடியதை கேட்கணும். அப்படி பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்குள்ள இந்த சுத்த வித்யா தத்துவம் நல்லா வரணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல என்ன? நிவிருத்தி கலா, அப்புறமா பிரதிஷ்ட கலா, அப்புறமா சுத்த வித்யா கலா, அப்புறம் சாந்தி கலா, சாந்தி அதீத கலா. இது அஞ்சுதான் டு ட்ரேஸ் பேக் த ஸ்டெப். இதுக்கு பேசிஸே சவுண்ட் எனர்ஜி தான். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கைய ஈஸியா நடத்தணும். மற்றதெல்லாம் கர்மா வரும் போகும். அந்த கர்மா முடிஞ்ச வச்சுன்னா நீங்க பிடிச்சு வச்சா கூட நீக்காது. இந்த ஒரு கதை இருக்கும், விக்ரமாதித்தரும் வேதாளமும். அந்த விக்ரமாதித்தன் மெனக்கெட்டு அந்த வேதாளத்தை முதுகிலே எடுத்துக்கிட்டு வருவோம். அந்த வேதாளம் ஒரு கதை சொல்லும். கதை சொல்லிட்டு இதுக்கு சரியான விட கொடுத்து இல்ல நானு விட்டுட்டு போயிடுவேன், இல்ல கட்டி மறுபடியும் உன் தலை சுக்குநூறாக உடையும், நான் மறுபடியும் என்னிடத்துக்கு போயிடும் வார்னிங் தரும். இது தினம் நம்ம நம்ம முதுகுல வேதாளத்தை சுமந்துட்டு தான் இருக்கும், பிரச்சனையே கிடையாது. அப்ப அதுக்கு விடுபடுறதுக்கு என்ன வழி? ஒரே வழி என்னன்னா அந்த வித்யா தத்துவம், சுத்த வித்யா தத்துவம். விக்ரமத்தின் கதைகள்லாம் படிங்க. அந்த ஒவ்வொன்றுக்கும் கரெக்டா ஆன்சர் கொடுப்பான். உன்னுடைய விடையினால் நாம் மிகவும் சந்தோஷம் அடைந்தேன் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் முருகு மறியன். அது போல நமக்குள்ள அந்த சித்த விகாசம் வரப்ப இந்த அது அவிசிஷ்ட, இந்த அவிசிஷ்ட நாலேஜ் ஞானம் வர்றச்ச வித்யா ஸ்வப்ன, இந்த உலகம் வந்து ஒரு ஸ்வப்னமா தோணும். அதுக்காக நம்ம இதை குறைச்சி இடப்போம். நம்ம கிண்ணம் வலிக்குது இல்லைன்னு சொல்லல, அந்த கிண்ணம் வலிக்கும், அது ஸ்வப்னான்னு சொல்ல முடியாது. ஆனால் இதுவும் கடந்து போகும் நினைச்சிட்டோம்னா அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தரமாட்டோம். இல்லாகட்டி இங்க வலிக்குது, இதுக்கு என்ன ஆயின்மெண்ட் போடுது, அந்த ஆயின்மெண்ட் போடுது, இந்த டாக்டர் போகணும், இந்த டாக்டர் போகணும், இதே போயிடும். இதை நம்ம மட்டும் இல்ல, எல்லாரையும் எதிர்ப்பு போனாங்க. சரி, அதுக்கு அவிசிஷ்ட வித்யா ஸ்வப்னரே அந்த கர்ம முடிஞ்சு தானா போறது. பார்த்துட்டு இருக்கிறோமா இல்லையா? கோவிட்ல வயசானவங்க எல்லாம் நிறைய பேர் தப்பிக்கிட்டாங்க, சின்ன வயசுக்கார சத்து. மெடிக்கலி பாத்தீங்கன்னா சின்ன வயசுக்காரங்களுக்கு தான் நல்ல ஸ்ட்ராங் பாடி, வயசானவங்க போய் சேர வேண்டியதுதான். ஆனா அவங்க படிச்சுக்கிறாங்க, இவங்க சத்து போயிடுறாங்க. இல்ல இவங்க படிச்சுக்கிறாங்க, அவங்க சத்து. இதுக்கு என்ன ரீசனிங்? யூ கேனாட் சே எனிதிங் பிகாஸ் கர்மா இஸ் அன்ஃபேத்தபிள். அதனால அதோட சண்டை போடாம நம்ம போற வழியை தேடிப்போம். எப்படி ஹைவேல போறோமோ, ஹைவேல போறச்ச நம்ம கரெக்டா நம்ம பூந்தமல்லியை கிராஸ் பண்ணி போறோம் ஹைவேல நேரா. அப்போ பூந்தமல்லிக்குள்ள என்ன இருக்குது? பூந்தமல்லிக்குள்ள போலாமா அப்படின்னு நினைச்சா தட் இஸ் யுவர் சாய்ஸ். பூந்தமல்லிக்குள்ள நுழைஞ்சு அங்க மாட்டிக்கிட்டு இங்க மாட்டிக்கிட்டு கடத்தெருல பஸ் கோயிங் கார் நகாம 10 பேரை தீட்டிக்கிட்டு சிக்னல் வராம போயும் மெயின் ரோடு போலாம் இல்லையா? ஆக்சுவல் ஜம்முன்னு ஹைவேல போயிட்டு பூந்தமல்லியாவது கொத்தமல்லியாவது போடான்னு போயிட்டே இருக்கும். The choice is yours. அதனால நம்ம ஹைவேல போறதுக்கு பகவான் சொல்லிட்டார், நிவிருத்தி கலா, உனக்குள்ள திருப்தி இன்மை கொடுத்துட்டேன். எப்ப திருப்தி வரும்? சிவா கான்சியஸ்னஸ் என்கிட்ட வரச்ச உனக்கு அபரிதமான திருப்தி வரும். அதுக்கு என்ன பண்ண? நான் பிரதிஷ்ட கலா, உனக்கு அம்பாள் மூலமா என்ன சாதனை பண்ணணும்னு சொல்லிட்டேன். அது செஞ்சுட்டே இருந்தேன். சுத்த வித்யா தத்துவா தானா உனக்குள்ள வரும். அது வர வர சாந்தி கலா, உனக்குள்ள மனசு அமைதி அடைந்து நீயே பார்ப்ப. அது வேதனையானாலும் சந்தோஷமானாலும் ஒரு மாதிரி. சந்தோஷம் வந்தா தலை காலத்திலே முழுக்க வேண்டாம், வேதனை வந்தா நொந்தாலும் வேண்டாம். சரி, இது ஒரு அனுபவம், அது ஒரு அனுபவமா எடுத்து போயிட்டே இருக்கும். அப்படி போக போக சாந்தி கலாவில் கொட்டிட்டு சாந்தி அதீத கலா, நீயே சாந்திமயமாக ஆனந்தமயமாக மாறிவிடுவாய். இது ஆக வித்யா கால கர்ப்ப சித்தே விகாசோ அவிசிஷ்ட வித்யா ஸ்வப்ன, உனக்குள்ள தானா வரும். அப்ப இந்த உலகம் ஒரு கனவு நிலைக்கு உற்பத்தி எதுக்கு முக்கியத்துவம் நம்ம பாக்குறோமோ இல்லையோ. என்னன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம ஸ்கூல்ல குருஜி சொல்ற மாதிரி எது சொல்லி தரணுமோ அதை சொல்லித்தரணும். எப்படி உன்னை ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றது சொல்லியே தரது. படிடா 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 உயிரை வாங்குறச்ச ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி கூட அவனை எங்கேயோ எடுத்துன்னு போயிடும். நீட் எக்ஸாம், நீ டாக்டரானதான் இந்த உலகத்துல வாழ முடியுமா? ஆனா மூச்சு இல்லாம வாழ முடியுமா? அதே முக்கியத்துவம் தரதில்ல. டாக்டர்களாக கட்டி செத்து நான் வாழ்க்கையே கிடையாது, தூக்கு மழையில் சாகுறேன், பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டு செத்து போறேன். அதுக்கப்புறம் அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க என்றது யோசிச்சு பார்க்கறதே கிடையாது.
அதனால இன்றைய தலைமுறையில சின்ன ஒரு நிகழ்வு கூட அவளை அவ்வளவு பாதிக்குது. அதற்கு காரணம் நம்ம மனித பிரிவுடைய என்ன பயன், என்ன நோக்கம், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்கூல்ல முன்னையாவது ஒரு பிரேயர்னு ஒண்ணு இருக்கும். பகவத்கீதை சொல்லுவாங்க, ஒரு 4 திருவாசகம் பாடுறாம்பாங்க, கடவுள் வாழ்த்துறதுபாங்க. அதெல்லாம் கரெக்ட். தமிழ் வாழ்த்து என்ன எனக்கும் தெரியும், மனோன்மணிக்கு வருது. நீராரம் கடலோடத்த நிலமடந்தை கெழிலோடுன்னு வருது. அந்த பாட்டு வருது, இல்லைன்னு சொல்லல. அங்க உன்னை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? சொல்லலையே. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, கைத்தல நீரை கனி அப்பமோடாவல் போரே கப்பிய காரி முகன் அடி பேணின்னு அருணகிரிநாதர் பாட்டு கடவுள் பாட சொல்லுவாங்க. அப்போ அப்போ கணபதி நமக்கு வழி பண்ணுவாருன்ட்டு உனக்கு மீறி ஒரு சக்தி இருக்குன்னு ஒரு நம்பிக்கை வரும். அப்ப கோயிலுக்கு போவேன், கோயிலுக்கு போச்சா பல நிலைகள் உனக்காக மலரும். நம்ம ஸ்கூல்லயே இந்த பிரார்த்தனை பிரேயருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். சகவீரியம் கர்வாவாகை அந்த சொல்றச்சியே இது என்ன சொல்றா அப்படின்னு வரும். இது எங்க இருக்குது? கேனோபனிஷத்துல இருக்கு. கேனோபனிஷத்து சொல்றது அப்படின்னா பல நிலைகள் உங்களுக்கு. ஆக எதுனை தெரிஞ்சுக்கணுமோ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம போறதாதான் இத்தனை நிலை திரழ்ந்து இந்த அற்புதமான உடம்பு 5 பொறிகளும் ஒரு நல்லபடியா வர்றத மிகப்பெரிய பாக்கியம். அது ஒரு நிமிஷத்துல சதைச்சுக்கலாம். இந்த கண்களுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. அதுக்காக எவ்வளவு நேரம் நீ ஸ்கிரீனை பார்த்துட்டு இருப்பேன், என் காதல மாட்டிட்டு இருப்பேன். எத்தனை பேர் அதனால காது கேளாம செவித்திறனை இழக்கிறாங்க, கண்கள் பார்வை இழக்கிறாங்க. ஆனா கண்கள் பார்வை இல்லாம செவித்திறன் இல்லாம நம்ம வாழ்க்கையில் நிம்மதியா இருக்க முடியுமா? அதனால எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது தெரியாம போறதுக்கு காரணமே பக்தி நிலையில் எழுந்து நம்ம எப்படி வாழணுங்கிற நிலை பிறழ்ந்து எதையோ பார்த்து படிக்கணும். அது அடிப்படையில குடும்பத்துல நம்ம வழி நடத்தணும். 2வது பள்ளி வாழ்க்கையில வாத்தியார்கள் சரியா நம்ம சொல்லித்தரணும், எது தேவை எது தேவையில்லை. இங்க ரொம்ப அழகா சொல்லிட்டார். 3வது என்ன சொல்றாரு? வித்யா சமுத்தானே ஸ்வபாவிகே கேச்சரி சிவாவஸ்தா. அடுத்தது வித்யா சமுத்தானே ஸ்வபாவிக கேச்சரி சிவாஸ்தா. நீ உனக்குள்ள அந்த சமுத்தானே, உனக்குள்ள சமுத்தானேன்னா அவேக்கனிங், உனக்குள்ள இந்த உண்மையான ஞானம் என்பது விழிப்படைஞ்சு வந்துட்டா ஸ்வபாவிகே தானாவே சிவ அவஸ்தா. அவஸ்தான நிலை, அந்த சிவநிலை உனக்கு தானா வரும். வித்யா சுப்ரீம் நாலேஜ். இங்க வித்யாவுக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம் தெரியும். ஞானம் பந்தா நாட் இன்டலெக்ட் பேஸ்ட், இட் இஸ் அ சுத்த வித்யா. அந்த வித்யா ஞானம் எப்போ வரும்? மந்திரங்கள் மூலமா, சவுண்ட் எனர்ஜி மூலமா வரும். அது வந்துடுச்சுன்னா ஸ்வபாவிகே. ஸ்வபாவிகே இப்போ ஒரு ஸ்வீட்டை பார்த்த உடனே நமக்கு நாக்குல தண்ணி வருதா இல்லையா? அது ஸ்வபாவம், உனக்குள்ள இயற்கையா வருது. ஒரு நல்ல அழகான ரோஜா பூ அப்படி யாரும் எடுத்துட்டு போறா, ஜோரா இருக்க வாசனை அப்படிங்கிறோம். ரோஜா பூ மூக்கு வைக்க வச்சதான் கிடையாது, அந்த பக்கம் போனா கூட ரோஜா பூ வாசனை வருது, ஸ்வபாவிகா. அது போல ஞானம் தான் உன்னுடைய வாழ்க்கை என்ற நிலையை நீ அமைத்துக் கொண்டாயானால் மற்ற உச்சாடனங்களின் மூலமாகவோ சத்சங்கங்கள் பாடல்கள் மூலமாகவோ அல்லது இனிய வார்த்தைகள் பழகின ஸ்வபாவிக்கே தானாவே நீ சிவமாகி விடுவாய். நான் சொல்லல, அம்பாள் சொல்றா, பார்வதி தேவியே சொல்றாங்க. அதுக்கு மேல என்ன இருக்கு அத்தாரிட்டி? யார் அப்ரூவ் பண்ணணும்? அம்மா அழகா சொல்றா, டே இதுதான்டா ரொம்ப சிம்பிள். ஒன்னா இதோ ஒண்ணு பாடு, விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லு, லலிதா சகஸ்ரநாமம் சொல்லு, துக்க நிவாரணாஷ்டகம் சொல்லு, திருவாசகம் படி, திருமந்திரம் படி, ஏதோ ஒண்ணு படி, ஆட்டோமேட்டிக்கா உனக்குள்ள அந்த விளக்கம் தானாக வரும். இதுதான் அடிக்கடி கதையில் சொல்லுவேன். ஒரு தாத்தா பையனை பேரனை எதிரில் உட்கார வச்சுக்கிட்டு பகவத்கீதை சொல்லிட்டு இருப்பாரா. அவன் பேரன் சொல்ற, தாத்தா என்ன தாத்தா எப்ப பார்த்தா தினமும் படிக்கிறாரு, போர் அடிக்கிறது தாத்தா, நான் கிளம்புறான். டே உட்கார்ற, எனக்கு ஒரே ஒரு வேலை பண்ணு. அந்த அடுப்பு கறியெல்லாம் கொண்டுறது ஒரு கூடை இருக்கும், அந்த கூடையில போய் தண்ணி கொண்டாந்து வச்சுட்டு போடா அப்படிங்கிற. இவன் போறான், போயிட்டு தண்ணி கொண்டுட்டு வர்றான். பாதி வழியில எல்லாம் தண்ணி கசிஞ்சு போகுது. மறுபடியும் சொல்ற, இன்னொரு முறை பண்ணிடா, இன்னொரு முறை பண்ணிடா. போர் அடிச்சு, தாத்தா என்ன தாத்தா நீ உயிரை வாங்குற? அப்ப சொல்ற, இப்ப பாரு அந்த கூடை எப்படி இருக்குன்னு, அந்த கறி எல்லாம் போயிட்டு பளிச்சு சொல்ற. இப்ப பாத்தியா முன்ன எப்படி இப்ப எப்படி இருந்தது? நீ என்ன பண்ண?
தண்ணி கொண்டாந்து தண்ணி எல்லாம் கிழப்பேன், தண்ணி கொண்டாந்து தண்ணி எல்லாம் கிழப்பேன். அது போல பகவத்கீதையை நீ கேட்டுக்கிட்டே இருந்தேன்ன உனக்கும் தெரியாம உனக்குள்ள தானாக ஒரு நிலை மனமும் உனக்குள்ள ஞானம் தானும். அதனால்தான் எப்பவுமே இந்த கோவில்கள்ல இந்த மந்திரங்கள் போடுறது எல்லாமே நடக்கும். அதுல நம்ம உணரணும் சவுண்ட் எனர்ஜி இஸ் த பேசிஸ் ஆஃப் த கிரியேஷன். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால்தான் இந்த ஓம் என்ற பிரணவத்துக்கு நம்ம அவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தோம். அதுதான் இங்க என்ன சொல்றா, வித்யா சமுத்தானே, உன்னுடைய ஞானம் தானாக மலரும் பொழுது ஸ்வபாவிகே ஸ்பான்டேனியஸ்லி லட்ட பார்த்தா தண்ணி நாக்கில் நீர் விடுற மாதிரி கேச்சரி சிவாவஸ்தா. இங்க கேச்சரிங்கிறப்ப வந்து சிங்கத்தை நினைக்காதீங்க. கே அண்ணா ஸ்பேஸ், ஸ்பேஸ் கான்சியஸ்னஸ். Space is identified as the Shiva consciousness because space is the only element which can contain everything and which is being contained in everything. எல்லாவற்றையும் உள்ளடக்கியதும் எல்லாவற்றுக்குள்ளும் இருப்பது அந்த ஆகாச தத்துவம். அது போல கேச்சரி புத்தா, அந்த கேச்சரி அந்த ஆகாச தத்துவமாகிய சிவா கான்சியஸ்னஸ் தனக்காக உனக்கு தானாக வரும் சொல்ற. அதனால நான் இன்னைக்கு சொல்றேன், நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, சாயங்காலத்துல விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு பாட்டு பாடும், சுவாமி பாட்டு பாடுது. எது புரியுதோ இல்லையோ, இல்லையா ஒரு வழக்கம் வச்சுக்கோங்க, பகவத்கீதை படிப்பேன், இல்ல பைபிள்ல படிப்பேன், இல்ல திருக்குறான படிப்பேன். அந்த படிக்கிறது நமக்கு தேவை. நாக்கு ஆடும், அந்த நாக்கு ஆடாது அப்பர் பேலட் எவ்வளவுக்கு தொடர்றதோ அவளுக்கு ஒரு பைனியல் கிளாண்ட் will get activated. The pineal gland activate ஆச்சுன்னா automatically your Sahasrahara gets activated and you come to know what you are in reality automatically. ஸ்வபாவிகே தானா வரும். நம்ம இதையும் தேடிட்டு போக வேண்டாம். கிணத்தை வெட்டுறேன், மரத்தை வெட்டுறேன், தானா உங்களுக்குள்ளார அந்த ஊற்று பெருக்காக வரும்ட்டு நான் சொல்லல, அம்பாள் சொல்ற. சிவா அவஸ்தா, சிவநிலை தானாக உனக்கு வாய்க்கும். சார் இதை விட ஒரு உத்தமமான ஞானம் எது சார்? காலையில் எழுந்தா காபி போடணும், காபி போட்டு முடிச்சா டிஃபன் பண்ணணும், டிஃபனை கொட்டிக்கிட்டா மத்தியானத்துக்கு என்னன்னு பார்க்கணும், மத்தியானம் கொட்டிக்கிட்டா தூங்கணும், சாயங்காலம் டீ குடிக்கணும், கொஞ்ச நேரம் டிவி பார்க்கணும், ராத்திரி மறுபடியும் கொட்டிக்கணும், அப்புறம் பேன் தூங்கணும், காலையில் எந்திரிக்கணும், காபி குடிக்கணும். இது தானே ரொட்டீன். இதுல ஐ ஆம் ஃப்ரீ அந்த நிலை எப்பாச்சும் ஏற்படும். இதுல 1008 பிரச்சனை. அன்னைக்கு எங்க ஆபீஸ் இதுல ஒரு அம்மா ரொம்ப அழகா இந்த ரங்கோலி போட்டிருந்தாங்க. விஜயதசமி சரஸ்வதி பூஜை, சரஸ்வதி ஒர்க்கிங் டே. அது மேல ஏன் சார் அது ஒரு இண்டஸ்ட்ரி, வர்றவங்க போறவங்க சில பேர் என்ன மாதிரி சென்சிட்டிவ் ஆளுங்க இருக்கிறவங்க அந்த கோலத்தை தாண்டி போவாங்க. என்னுடைய இயல்பு. சின்ன பக்கம் இந்த குமுதம் விகடன் மேல லைப்ரரியில அந்த மூஞ்சி மேல குத்துவாங்க, லைப்ரரி அந்த ரப்பர் ஸ்டாம்ப். எனக்கு தாங்கவே தாங்க. என்ன ஒரு அழகான படைப்பு அது, டிராயிங்கோ போட்டோவோ. அந்த காலத்துல எங்க கதாநாயகிலாம் கேஆர் விஜயா, தேவிகா, சரோஜா தேவி, பத்மினி இவா படத்து போடுவா. விகடன், குமுதம், கல்கி இல்ல சரியா? கரெக்டா எங்க லைப்ரரி அது மூஞ்சி மேல குத்துவோம். அது என்னையே குத்துற மாதிரி. நான் நேர போய் கேட்கவே கேட்டு, சார் என்ன அழகான ஒரு முகம், இதுக்கு மேல ஏன் சார் குத்துறீங்க? தம்பி உங்களுக்கு தெரியாது, அவர் என்னோட சீனியர், அவர் அனுபவம் உள்ளவர். உங்களுக்கு தெரியாது, நான் வேணும் தான் குத்துறேன், எனக்கு கஷ்டமா தான் இருக்குது. இல்ல கட்டி அட்டப்படத்தை கிழிச்சிட்டு போயிடுறாங்க. ஓ இப்படி ஒரு ஆங்கிள் இருக்குன்னு எனக்கு ஐ வாஸ் ஸ்டடிங் 10th ஸ்டாண்டர்ட். எங்க அப்பா சொல்லுவார், ஹிந்து எடிட்டோரியல் படிச்சுட்டு தாண்டா வீட்டுக்கு வரணும். தினம் ஒரு இங்கிலீஷ் வேர்டு அது எழுதிக்கணும் நோட் புக்கு. அதுக்கு நவுன் தெரியணும், வர்பு தெரியணும், பிரசன்ட் பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தெரியணும், ஆக்டிவ் வாய்ஸ் தெரியணும், பேசிவ் வாய்ஸ் தெரியணும். அப்பதான் எங்க அப்பா விடுவார். தினம் ஒரு இங்கிலீஷ் வேர்டு. எங்க அப்பாவை தபாய்ச்சிருக்கேன், அது வேற விஷயம். ஆனா எங்க வீட்டுல இருந்து லைப்ரரிக்கு போறதுக்கு 2 கிலோமீட்டர் நடக்கும். ஸ்கூல முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து மறுபடியும் அவ்வளவு தூரம் போய் ஹிந்து எடிட்டோரியல் சத்தியமா புரியாது. அவர் என்ன எழுதியாலும் தெரியாது. அதனால மொத்தம் படிக்காம ஒரு வேர்டு மட்டும் சூஸ் பண்ணிட்டு ஓடி வந்து, ஏன்னா அப்படி சீக்கிரம் வந்துட்டேன், அப்பா படிச்சுட்டேன், என்ன வேர்டு இதோ வேர்டு போ
டிக்ஷனரி எடுத்து படி. அந்த காலங்கள் எதுக்குன்னு ஒரு அழகான சிதைவை உங்களால தாங்கவே முடியாது. அதுதான் இயல்பு. அப்படி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிவ அவஸ்தா, அந்த மென்மையானது தானாக வெளிப்படும். அம்பாள் எல்லாத்துக்குள்ளயுமே அந்த அழகு இருக்கு. அந்த அழகை நாம வெளியே கொண்டு வரோம். அதனால்தான் சின்ன வயசுல இருந்து நம்ம வீட்டுல ஏதோ ஒரு பாட்டு பாடுறதோ, அழகான எதுக்கு அவ்வளவு பூஜை பண்ண பூவாளர்கள் மாலை மலர்கள்லாம் வைக்கிறோம். அந்த அழகா அந்த அம்பாள் மேல ஒரு பூ வைக்கிறச்சு நமக்கு சந்தோஷம் வரும். அந்த மாவிலையை கட்டுறச்சு ஒரு சந்தோஷம் வரும். நமக்குள்ள அந்த எக்ஸ்பான்ஷன், சித்த விகாசோ தானா வரும். இதுக்காக பெரியவங்க அன்றாட வாழ்க்கையிலேயே ஞானத்தை புகட்டி இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கை நெறிமுறைக்கு இணையானது எதுவுமே கிடையாது. நம்ம பண்டிகை காலங்கள், கொண்டாட்டங்கள், அது போல அன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு அழகா ரங்கோலி கோலம் போட்டிருந்தாரு. அது நான் அப்படி ஒதுங்கி போனேன். என் பின்னாடியே வந்து ஒருத்தர் டூ வீலர்ல அவர் என்ன மாதிரி ஜம்ப் பண்ணிய போக முடியும். சார் அது மேலதான் விட்டுட்டு உள்ள வந்தார். அந்த அம்மாவுக்கு வந்து கோபம் பாருங்க, உனக்கு புத்தி இருக்குதா? எதுக்கு சரஸ்வதி பூஜை நீ சந்தோஷமா இருக்கு? ஒரு சண்டை காட்சியா மாதிரி. அப்பதான் யோசிச்சேன், எதுக்கெல்லாம் நம்ம எனர்ஜி வேஸ்ட் பண்றோம். ஒண்ணு அந்த அம்மா ஓரமா போட்டுருக்கணும் ரங்கோலிய, இல்லாட்டி இவனாவது வண்டியை வெளியே நிக்க வச்சுக்கிட்டு வந்துட்டு போயிருக்கு. ரெண்டுமே கிடையாது. அதனால தேவையில்லாம வேஸ்ட் ஆரம்பிச்சு. அதனாலதான் நம்ம எது பேசுறோம் ரொம்ப 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 அதற்காக தான் பண்டிகை காலங்கள். ஒருத்தர் விட்டு இன்னொருத்தர் விட்டு போறோம். சின்ன சின்ன மனஸ்தாபங்கள்லாம் போயிடும். பக்கத்து விட்டு மாமியோட சண்டை போட்டிருப்போம் நாம. ஆனா நீங்க எங்க மாமி பொருள் வச்சிருக்கோம் வாங்குவோம் வாங்க. இந்த ஒரு மரியாதைக்காக போவீங்க. அங்க போறோம்னு உங்க பேத்தி அவங்க எடுத்து கொஞ்சுவாங்க. அழகா குழந்தை தானே இருக்கே, ஜோரா இருக்கேன். அப்ப உங்களுக்குள்ள அந்த மனசு விகல்பம் தானா போயிடும். ஆமாமா, நம்ம பேத்திய கொஞ்சிடல, வந்து இந்த பெருசா. அது போல நம்ம பண்டிகைகள் சமூக நெறிமுறையை, சமூக ஒட்டுறவை வளர்த்து கொண்டிருந்தன. எப்பேற்பட்ட அற்புதமான வாழ்க்கை நெறிமுறை. அப்போ அந்த அன்புல வர வர உங்களுக்குள்ள அந்த சித்த விகாசம் தானாக வரும். இது போலதான் நம்ம வாழ்க்கை. ஒரு கோயிலுக்குள்ள போயிட்டு வந்தோம்னா யூ டூ ஆல் தி யோகா, அஷ்டாங்க யோகம் பண்றீங்க. நம்ம நிரூபிக்க இணையாத கிடையாது. அதுதான் அம்பாள் சொல்றா, வித்யா சமுத்தானே ஸ்வபாவிக்கே, தானா வரும் உனக்கு. எப்போ உண்மை ஞானத்தை நீ தேடிட்டு போறச்ச, அந்த உண்மை ஞானம் எப்ப வரும்? நீ வந்து அந்த மந்திர உச்சாரணத்தை புரிஞ்சுக்கோ. ஏன்னா மந்திரம் மூலமா தான் நான் உனக்கு வெளிப்படுவேன். அடுத்ததுலதான் அந்த ஒரு புள்ளி வைக்கிற அம்பாள். என்ன? ஏய் குரு உபாய, உனக்கு ஒரு வழிகாட்டி தேவை. குரு மூலமாகத்தான் கொண்டால் நல்ல வழிகளை பின்பற்ற முடியும். குருவினா கதி நகி அப்படின்னு சொல்லுவார். வேலூருக்கு எப்படி வேணா போலாம், ஆனா நீ ஹைவேல போனா சீக்கிரம் 2.5 மணி நேரத்துல போயிடலாம் சொல்ற. இவர் என்ன சொல்றது, நான் எல்லா ஊருக்குள்ளேயும் போய் தான் போவேன். வேலூர் போறதுக்கு 2 மணி நேரத்துல போற வேலூருக்கு 6 மணி நேரம் அது போய் சேர்ற. அம்பாள் கிளியரா சொல்றா, என்ன ஏற்கனவே போய் சேர்ந்தவாங்க. வாழ்க்கையின் முடிவை மகாவதார் பாபாஜி, தி கிரேட் லாகிரி மகாசாய, பரமஹம்ச யோகானந்தா, விக்னேஸ்வர் கிரி, பாபா ராமதாஸ், பகவான் ரமணர், எத்தனை பேர், இப்ப லக்கி வாசுதேவ், நம்ம குருஜி, எத்தனை பேர் இருக்காங்க, ஸ்ரீ எம், இவெல்லாம் இதுதான் அறுதிட்டு சொல்ற இதாங்க வாழ்க்கைங்கிறாங்க. அப்போ ஈஸியா அந்த ஹைவே விட்டுட்டு நம்ம இருந்தோம்னா கொஞ்சம் ஈஸி. குரு உபாய, உபாயம்னு அந்த டெக்னிக், வழி, டிப் ரொம்ப ஜோரா இருக்கணும். அந்த அது இப்படி பண்ண அப்படி பண்ண ஃபினிஷ். எப்படி ஒரு டிப்ஸ் கொடுப்பாங்க, இப்படி பண்ண ஈஸி. எங்க மேத்தமெட்டிக்ஸ் வாத்தியார் கூட எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோட, ஸ்லிப் பிட்வீன் கப் அண்ட் லிப் அப்படி சொல்லிடுவார். அந்த ஞாபகம் வச்சுக்கோ, அந்த சைன் தீட்டா இல்லாட்டி காஸ் தீட்டா டேன் தீட்டாக்கு பார்த்து தெரிஞ்சு தானே வந்துட்டு மேத்தமெட்டிக்ஸ் டிப்ஸ் கொடுப்பாங்க. ஆல் சில்வர் டீஸ்பூனா, ஆல் சில்வர் டீ கப்ஸ். அந்த 4 சின்ன செக்மெண்ட் இருந்ததுன்னா ஆல் சில்வர் டீ கப்ஸ் தீர்ந்து போச்சு. அது அழகா அப்படி இன்னைக்கு ஞாபகம் இருக்கு, எப்போ படிச்சது. அது போல குரு உபாய, உனக்கு கஷ்டமானது கூட நீ குருவினுடைய திருவடியை சேர்ந்து விட்டால் அவர் அருகாமையே உனக்கு ஞானத்தை கொடுக்கும். குருஜி அதான் சார் சொல்றாரு, do the Sudarshana Kriya. There is a life before Sudarshana Kriya, after Sudarshana Kriya. 100% truth. 100% truth. Because Guru remains in the form of the
சவுண்ட் எனர்ஜி, விளையாட்டு கிடையாது. சோ ஹம் 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 சோ ஹம். அதுல என்ன இருக்கு? That every intonation is filled with energy, is packed with energy. That is why the Kriya cassette or the iPod should be treated as a divine gift. You are given the greatest responsibility of a teachership to keep it with all kind of respect and divinity. குருஜி சொல்வார், தனி உனக்காக நீ யூஸ் பண்ணவே கூட, அட்லீஸ்ட் கூட யாராச்சும் ஒருத்தர் இருக்கணும், அப்பதான் you have to play. You cannot play just like that. Not joke. Guruji has சொல்றாருன்னு that got imported. That imported is completely contained. நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஸ்லோகம் சொல்றதுக்கும் இன்னொரு ஸ்லோகம் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஃபர்ஸ்ட் சைக்கிள், செகண்ட் சைக்கிள், தேர்ட் சைக்கிள், ஒவ்வொன்றும் ஒரு ராகமா போயிட்டு இருக்கும். அது தெரியாது. ஏன்னா இட் இஸ் டவுன்லோடட் பை ஹிம், given by the Shiva consciousness. ஓம் நம சிவாயன்னு சொல்றது குருஜி சொல்றார். எவ்ரிதிங் வில் பாயிண்ட் யுவர் கர்மங்கிறப்ப அவர் என்ன வேலையெல்லாம் இருக்கு. அப்போ அந்த சுதர்ஷனகிரி அவர் கொடுத்திருக்காருன்னு he has taken birth for that. அதுதான் அவருடைய மிஷன். He has taken the mission to spread that smile on everybody. One world, one family. அப்ப அந்த ஒரு சோகம் இன்னொரு சோகத்துக்கும் வித்தியாசம் இருக்குன்னு அது அவருக்கே தெரியாது. சிவா உபாயா, he has got it from Ambal. அப்போ அதை ஃபாலோ பண்ணோம்னா the easiest way of self-realization or enlightenment, you need not make any attempt. Just keep doing Sudarshana Kriya, whether you believe it or not. Repose your belief, repose your faith in Guruji. He has taken birth for that. Yes, I have to hold him. Otherwise, it's your choice. விளையாட்டு கிடையாது. அதனால தான் அம்பாள் இங்க அடிச்சு சொல்றா, ஒரு சூத்திரம் is allotted by mother Ambal in this Sakta Upaya. Guru Upaya. ஒரு குருவை பிடிச்சுக்கோ. ஏன்னா குரு ஏற்கனவே வந்திருக்க, ஆல்ரெடி நோ த பாத். அவன் என் பையன், அவன் என் கிரியேஷன். குருஜியை பாத்தீங்கன்னா அம்பாளை பாக்குற மாதிரியா இருக்கு. எனக்கு இது வசந்தி அம்மா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு முறை மதுரை மீனாட்சி அம்மன் கோயில போனப்ப குருஜி வந்து ஒரு பட்டுப்படவை அம்பாளுக்கு சாத்துற. அப்போ அம்பாளுக்கு அந்த குருக்கள் எல்லாம் சாத்த வச்ச வசந்தி அம்மா சொன்னாங்க, அவங்க கண்கள்ல தண்ணீர், ஆனந்த பாஷ்பம். அப்போ அம்பாள் கோவில குங்குமம் பிரசாதம் வாங்கிட்டு குருஜி அந்த பிராகாரத்தை சுத்திட்டு சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு போற. அப்ப பார்த்தா ஒரு பெண்மணி நடந்து போறது மாதிரியே எனக்கு இருந்துச்சு. சொல்றச்சு அவளுக்கு தொண்டை அடைச்சி. ஒரு அழகான யுவதி முன்னாடி நடந்து போற, ஒரு பெண் நடக்கிறதுக்கும் ஆணுக்கும் வித்தியாசம். அந்த பெண்மை அவருக்குள்ள பார்த்தேன், சாட்சாத் அம்பாள் தான் நடந்து போற மாதிரி அவங்க. அப்புறம் சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு வரதுக்குள்ளார அங்க குருக்கெல்லாம் ரெடி பண்ணி குருஜியை வாங்க கூட்டிட்டு போற. சார், ஒருத்தரை வாங்க கூட்டு போறது எவ்வளவு தெரியும், எவ்வளவு பெரிய விஷயம் சார். கூட்டு போனா அங்க அவருக்கு அங்க வஸ்திரமும் இதெல்லாம் சாத்த வச்சே குருஜிக்கு அவங்க சாத்துறாங்க. அங்கிருந்து நடந்து வரைச்சே ஒரு இளைஞன், ஒரு கம்பீரமான ஆண்மகன் நடந்து வரதை பார்த்தேன் நானுன்னு அந்த அம்மா சொல்றாங்க. என்ன, அவங்க வந்து குருவை வந்து குருஜியை அணுவா ருசிக்கிறவங்க. இப்ப கூட பார்த்தோம்னா இந்த இதுல விஜயதசமி அன்னைக்கு ஜெயஸ்ரீ சொல்லிட்டு நான் பார்க்கல, ஒரு பெரிய மாலை, மல்லிகை மாலை அவர் மேல போட்டப்ப எல்லாரையும் பாக்குற. கடைசியில வசந்தி அம்மாவை கூப்பிட்டு அவங்களுக்கு கொடுத்தாங்க, போட்டாங்க. அதனால வசந்தி அம்மா வந்து கிளாஸ் அப்பா. இந்த சின்ன வயசுல இருந்து குருஜி தான் எல்லான்ட்டு இருக்கிற ஒரே ஆத்மா வசந்தி அம்மா நான் பார்த்தவங்க. அதனால குருவுக்கு அந்த வாஞ்சை அவங்க சொன்னாங்க, குரு உபாய, இதுதான் முக்கியம். I will give you the experience of fall. I will never let you fall. Very important. அதுதான் அம்பாள் ஒரு சுத்தம் கொடுக்குறா. குரு உபாய, ஒரு குருவை பிடிச்சுக்கோ, அப்போ உனக்கு வழி தானா கிடைக்கும். அடுத்தது என்ன சொல்றா, மாத்ருகா சக்கர சம்போத. எப்படி இருக்கிறேன் நானு, மாத்ருகா சக்கர, the wheel of letters. நான் அந்த அச்சரங்களின் சக்கர வழியில் நான் சம்போத, நீ you will get enlightened. சார், இதை விட என்ன சார் ப்ராமிஸ் சிவசூத்ரா? வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
மாத்ருகா சக்கர சம்போத. சக்கரனா வீல், மாத்ருகானா the letters. சம்போத, you will attain the liberation. அதுதான் அவங்க அந்த புக்கில கொடுத்திருக்காங்க. என்னன்னு நம்ம சொல்றோமோ இல்லையோ, அது ஆரம்பிக்கும். அதுதான் அக்ஷரம், உயிரெழு. அதோட என்ன வருது? க க க க ங. அது என்ன சொல்றது? 5 எலிமெண்ட்ஸ். எர்த் எலிமெண்ட், வாட்டர் எலிமெண்ட், ஃபயர் எலிமெண்ட், ஏர் எலிமெண்ட், ஸ்பேஸ் எலிமெண்ட். 5 கிராஸ் எலிமெண்ட்ஸ். அதுக்கு அடிப்படை வைப்ரேஷன்ஸ் ஆல் திஸ். அதனால தான் நம்ம மூதாத கணபதிக்கு கம் ஓம் கம் கணபதையே நமஹ கம். அப்புறமா அடுத்தது என்ன? அ, அப்புறமா இ. அதுக்கு என்ன வருது? ச ச ஜ ஜ ஞ. அதுக்கு என்ன? ஸ்மெல், டேஸ்ட், சைட், டச் அண்ட் சவுண்ட். 5 தன்மாத்ராஸ். அந்த 5 எலிமெண்ட்ஸ் அதனுடைய இயல்பு. எர்த்தினுடைய இயல்பு ஸ்மெல், வாட்டருடைய இயல்பு டேஸ்ட், ஃபயரோட இயல்பு சைட், ஏரோட இயல்பு டச், ஸ்பேஸோட இயல்பு சவுண்ட். இது 5 உருவாகுது. அந்த மாத்ருகா, அந்த லெட்டர்ஸ்ல இருந்து. அடுத்தது க்ரூ. ட த த த நா. இது 5 கர்மேந்திரியாஸ். எவாக்குவேஷன், ப்ரொக்ரியேஷன், ஆம்புலேஷன், கிராஸ் அண்ட் ஸ்பீச். 5. இந்த 5 மோட்டார் ஆர்கன்ஸ். இந்த 5. அதுக்கு அடுத்தது லூ ரூ லா ரூ ரூ. அப்போ நீங்க பாருங்க, நாக்கு பாருங்க, ஒரு பொருட்டு போடுறது பாருங்க. க்ரூ க்ரூ ரூ ரூ. இதுல என்னன்னா அர்த்தம் கிடையாது. இட் ரியாக்ட்ஸ் அண்ட் கிண்டில்ஸ் very many sensitive points to your sahasrara, to your brain. க்ரூ ரூ. இந்த ரூல த த த த ந. They correspond to your nose, tongue, eyes, skin and ear. 5 sense organs. அதுக்கு அடுத்தது ஊ. அகார உக்கார மகார. இம்ங்கிறது முடியாது. ஊ ப ப ப ப மா மா. அது என்ன? அந்த கரணாஸ். மைண்ட், இன்டலெக்ட், சித்தா அண்ட் அந்த பிரகிருதி, புருஷா. இந்த 5 தத்துவங்கள். அதுல the 5 limited experience for this body, your physical body, astral body and the cosmic. இந்த தத்துவங்கள் மாத்ருகா சக்கர சம்போத. இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ ஆட்டோமேட்டிக்கல் கெட்ஸ் என்லைட்டன்ட். அதனால இதெல்லாம் புரிஞ்சு சொல்லிட்டு அதெல்லாம் கஷ்டமா படாது. இதெல்லாம் மண்டைய உடைச்சுக்காது. நம்ம நினைக்கிறோம் எப்படி நம்ம ஜிலேபி பண்றது, உடனே யூடியூப் போயிட்டு ஜிலேபி எப்படி பண்றது அப்படின்னா, மாவு எடுத்துக்கோ, மாவு எடுத்துக்கிட்டு கடலை மாவு பேசிஞ்சுக்கிட்டு அதை என்ன பண்ணு, அது அப்புறம் பிழியணும். அது எப்படி ரவுண்ட் ரவுண்டா பிழியணும். அதுக்கு சக்கரை பாகு வரணும். அந்த பாகு கம்பி பாகா இருக்கணும். விளக்கிக்கிட்டே போவாங்க. ஓ ஓ ஓன்ட்டு நாம ஜிலேபி ட்ரை ஆரம்பிச்சோம்னு ஜிலேபியா இருக்க ஏதோ ஒண்ணு வரும். அது பேர் நம்ம தான் வைக்கணும் புதுசா. அதுக்கு அம்மா சொல்ற குரு ரூபாய ஜிலேபி சுட்டு காட்டுறதுக்கு ஆள் இருக்கிற, நீ ஏன்டா மண்டைய உடைச்சுக்கிற? அவர் சொன்னதை ஃபாலோ பண்ணிட்டே போ. சுவாமி எனக்கு ஜிலேபி செய்ய தெரியணும், வா சொல்லி தரேன். இப்படி சுத்தப்பா, கையை பிடி சுத்துறப்ப பிரமாணமா. அதனால நம்ம மண்டைய உடைச்சிக்கவே வேண்டாம். நான் சொன்ன இதெல்லாம் என் புக்கில் இருக்கு, நான் புத்தருக்கு கவலையா படாதீங்க. அதனால எது 5 உலகம் அவள் தானே 5 கிராஸ் எலிமெண்ட்ஸ். அதனுடைய இயற்கை தன்மாத்ராஸ். அது அனுபவிக்கிறதுக்கு நமக்கு 5 மோட்டார் ஆர்கன்ஸ், 5 சென்சரி ஆர்கன்ஸ் அண்ட் அது அனுபவிக்கிற அந்த கரன்ஸ். இவ்வளவுதான் நாம. அதுக்கு அம்மா என்ன சொல்ற? மாத்ருகா சக்கர சம்போத. இதை நீ இசை வடிவிலேயோ உச்சாடன வடிவிலேயோ தெரிந்து கொண்டால் உனக்கு தானாக சித்திக்கும். என்ன சித்திக்கும்? உன்னுடைய தன்னைத்தான் அறிதல் என்ற நிலை. அப்ப என்ன ஆகும்? சொல்லு சொல்லு. அப்ப சொல்ற நல்லது. இப்போ அம்மா சொல்லணும்னா கேளுங்க. மாத்ருகாவை பத்தி இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் ஆல் வெரி வெரி ரெலவென்ட். உட்காந்துக்கிறியா? சொல்லு.
எனக்கு வந்து இப்போ கேக்குதா நான் பேசுறது? எனக்கு வந்து இப்ப பகவத்கீதை வந்து எதுக்கு படிக்கணும் என்னவோ தெரியல, நான் படிச்சுட்டு இருக்கேன். அதுல அதாவது உச்சரிப்பு அந்த ரெசிடேஷன் கத்துட்டு இருக்கேன். அதுல வந்து எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு அந்த கிளாஸ் போகும்போது எனக்கு அர்த்தமாயிட்டு, எனக்கு ஒரே வந்து என்ன இப்படி எல்லாம் ஒரு பாஷை இருக்கு. இவ்வளவு நாள் வந்து இந்த அப்பதான் எனக்கு புரிஞ்சது, இந்த பகவத்கீதை சொல்றதால நமக்கு என்ன ஒரு லாபம் அப்படின்றத மட்டும் இல்லாம, பகவான் வந்து நம்ம நாக்கு குரல்றதுக்காகவே வேர்ட்ஸ் வச்சிருக்காரு. அது பார்க்கும்போது வந்து எனக்கு வந்து அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்த்திருச்சு. ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ ஒரு வேர்டு வந்து தேஜ, அடுத்த வேர்டு க்ஷமா. இப்ப நீங்க எல்லாருமே வந்து மியூட்ல இருங்க. தேஜ க்ஷமா ரெண்டையும் சேர்த்து சொல்லி பாருங்க. தேஜ க்ஷமா. ஆனா அங்க வந்து ஒரு விசர்க்கம் வச்சிருக்காங்க. விசர்க்கம்னா அந்த 2 புள்ளி. அந்த 2 புள்ளி என்பது ஒரு ஸ்டேட்மெண்டோட ஒரு மிதியோட கடைசியில வந்தா அஹா அஹா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அதுவே நடுவுல வரும்போது தேஜக க்ஷமா அப்படின்னு ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு மூச்சு முட்டை சொல்லி பாருங்க. தேஜக க்ஷமா அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஹெவினஸ் வரும். அதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த 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 ஒரு ஜாதி இருக்கு இல்லையா, அந்த ஜாதியில வர ஒரு லெட்டரை நடுவுல சொல்றாங்க. எங்களுக்கு எப்படி சொல்றாங்கன்னா தேஜக க்ஷமா அப்படின்றத விட்டுட்டு அங்க ஒரு ஹ போட்டு மேல புள்ளி வச்சிருப்பாங்க. அப்ப அஹா அன்றத அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு தேஜ க்ஷமா திருதி. அடுத்தது வந்து சௌச்சம். தீக்கும் ஷவுக்கும் வாய் நாக்கு பொருள்றதுக்குள்ள விசாரம் போயிடும். பிரிட்டிஷ் சௌச்சம் அங்க ஒரு இஷ்யூ வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. அப்ப தேஜ க்ஷமா திருதி சௌச்சம் அத்ரோக, துரோகம் இல்லாதது. அத்ரோகோ அந்த இந்த நீங்க படிச்சவங்கலாம் நீங்க சான்ஸ்கிரிட், இந்த சான்ஸ்கிரிட் எல்லாம் படிக்க வேண்டாங்க, நீங்க இந்த கிளாஸுக்கு போங்க, அவங்களே எல்லாம் சொல்லி தந்துடுறாங்க. இந்த ஆகாத்ன்னுவாங்க, ஒவ்வொரு லெட்டர் மேலேயும் ஒரு ஆகாத் போட்டுப்பாங்க. இப்ப அ இட்டு ரோ அத்ரோக. அங்க துரோகம் நம்ம எப்படி சொல்லுவோம்? தூவ வந்து அழுத்துவோம் இல்லையா தமிழ்ல, துரோகம் அப்படின்னு சொல்ல மாட்டோம், துரோகம் அப்படின்னு. அப்ப அந்த தூக்கு பின்னால் அந்த இத்து சவுண்ட் வர்றது துரோகம் அப்படின்னு சொல்ல மாட்டோம், துரோகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுதான் அந்த சான்ஸ்கிரிட்ல ஃபர்ஸ்ட் தா, செகண்ட் தா, தேர்ட் தா, ஃபோர்த் தானே அதோட ப்ரொனன்சியேஷன் லேபல் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இப்போ அ மேல வந்து ஒரு ஆகாத்துன்னு சொல்லுவாங்க, 2 கோடு போட்டிருக்கும். அப்ப அந்த ஆவ வந்து மனசுல அடிச்சு அத்ரோகோ. அப்ப அந்த ஆ வரும்போதே நாக்கு வந்து சப்ப பண்ணிடும். அத்ரோகோ அப்படின்னு சொல்றது. அத்ரோகோ அந்த நாக்கு வந்து அழுத்திடுறோம் மேலெண்ணத்தோட. அப்ப சொன்ன மாதிரி அந்த மேலெண்ணத்துல ஒவ்வொரு தடவையும் எவ்வளவு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம். இந்த ஒரு 24 ஸ்லோகம் கொடுக்கறதுக்குள்ள மண்டை திப்பு நாய் வந்து எனர்ஜி ஏறிடுது. அதனாலதான் நான் வந்து எல்லாரையும் சேர சொல்றேன். மாசம் ஆரம்பிக்கிறது. உங்கள்கிட்ட சான்ஸ்கிரிட் தெரிஞ்சிருக்க வேண்டாம், பகவத்கீதை புஸ்தகம் இருக்க வேண்டாம், அதோட அர்த்தம் புரிய வேண்டாம். நீங்க பாட்டுக்கு அந்த கிளாஸுக்கு ஒரு நாளைக்கு 3 ஸ்லோகம் 40 நிமிஷத்துல சொல்லி தராங்க. எல்லாரும் சேருங்க. அப்பதான் நான் வந்து ஏன் இப்படி வெஹமெண்டா சொல்றேன். அது வந்து சிவசுத்ரா குரூப்ல போட்டு எப்படி சேரணும்ன்றதுக்கு அது வந்து ரொம்ப ஆச்சரியமா ஆயிடுச்சு. அதுல எங்களுக்கு மகாலட்சுமி ஸ்ரீதர் ஒரு அம்மா வந்து ஃபர்ஸ்ட் லெவல் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க வந்து அவ்வளோ ஒரு இன்வால்வ்மெண்ட். நானும் ஒரு டீச்சர் தான். அந்த ஒரு 40 நிமிஷத்துல ஒரு 30 பேர் வாயில இத நுழைய வச்சாங்க அப்படின்னா என்ன ஒரு கெப்பாசிட்டி. தேங்க்யூ ஜெயமா. தேங்க்யூ. சோ அதனால ரொம்ப முக்கியம் செல்ஃப் என்லைட்டன்மெண்ட்ங்கிறது வந்து கஷ்டம் கிடையாது. நம்ம இல்ல கடவுள் ஒரே இருக்க. நாம தான் அம்பாள் சொல்றத சிவா அவஸ்தா, உன்னுடைய நிலையே சிவம் தான்.
அதுக்கு பேசிஸ் இஸ் சவுண்ட் எனர்ஜி. மாத்ருகா சக்கர சம்போத. ஆக நம்ம பேசுற பேச்சுக்கள் ரொம்ப முக்கியம். இனிய உளவாக இன்னாது கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று இல்லையா? அதே போல திருமலர் என்ன சொல்றாரு? யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் ஆவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடித்து, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைத்தாரு. ஒண்ணுமே முடியலையா? பேசுற பேச்சாவது பிறரை புண்படுத்தாமல் பேசினாலேயே உனக்கு ஞானம் ஏற்படும். நான் சொல்லல, திருமலர் திருமந்திரத்துல சொல்ற, திருவள்ளுவர் சொல்ற. ஒரு பக்கத்துல மாம்பழம், அழகான மாம்பழம், குடிக்கிற மாங்காயம் வச்சிருந்தீங்கன்னா நீங்க இனிக்கிற மாம்பழத்தை சாப்பிடுவீங்களா, பல்லு கூசலக்கூடிய புடிப்பு மாங்காய சாப்பிடுவீங்களா? அழகான திருப்தியா மாம்பழம் சாப்பிடு. கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அதனால பெரியவங்க எல்லாமே சொல்லிட்டு போயிருக்க. பின்பற்றி இங்க இதுக்கு அத்தாரிட்டியே இவங்கதான். எப்படி உபதேச உந்தியர்ல பகவான் அடிச்சு சொல்றாரோ, தன்னியல் சார்ந்தவன் உந்தி பெற தனக்கு ஒரு செயலை உந்தி பெற. குருஜி ரொம்ப சொல்லுவார், ஐ ஆம் நத்திங், ஐ டூ நத்திங், ஐ வாண்ட். அதுதான் உண்மை. அதை ஆழ நினைச்சு பார்த்தா தான் தெரியணும். அது போல பட்டினத்தை சொல்ற, என்னை நோக்கி உணவு வந்த வராதே ஆனால் நான் உணவு அருந்த மாட்டேன்னு சொல்லுவார். ஏன்னா அவர் ஒரு இடத்துல போய் பச்சாந்தேகிம்பார், அம்மா தாயே அப்படி கை நீட்டினா அவர் உள்ளங்கையில் என்ன விழுதோ அதுதான் ஒரு போஜனம். அதை அப்படியே சாப்பிட்டுட்டு மறுபடியும் கை நீட்டுவார். அதுல தண்ணி ஊத்தினா அதை குடிச்சிடுவார். அதுதான் அவருடைய ஒருவேளை போஜனம். நீ படிக்கலாம் பட்டினத்தார். அந்த பட்டினத்தார் ஒரு முறை போறச்சு இந்த மாதிரி தினம் அவருடைய இயல்பு. ஒரு வேசி வீட்டுக்கு போறப்ப ஒருத்தங்க உள்ள சல்லாபம் பண்ணிட்டு இருப்பான். இவரு போய் அம்மா பசிக்குதுன்னு சொல்றப்ப அவன் உள்ள இவர் எட்டி வரைப்பான். உனக்கு புத்தியே இல்லையா, எங்க எப்ப கேட்கறதுன்னு, பரதேசி நாயே வெளியே போகும் சொல்றச்சியே அவனுக்கு கை கால் இழுத்துக்கும், விழுந்துரும். இது நீங்க பட்டத்து சீமா கூட பாக்க. அவர் அப்புறம் மன்னிப்பு கேட்பார். அது இறைவனுடைய ஆணைன்னு அவர் பாட்டு போயிட்டா இருப்பார். புரியல? அது போல அவர் அப்ப பாடின பாடல் தான். இனிமேல் பகவானே இந்த வயிற்றுக்காக நான் போய் கேட்க மாட்டேன், என்னை தேடி உணவு வருவாயானால் அருந்துவேன், இல்லாட்டி நான் போய் யாரும் யாசிக்க மாட்டேன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அவர் சிஷ்யர் பத்திரகிரியார், அவர் இவருக்காக போய் எடுத்துட்டு அது வேற இருக்காது, அப்படியே போகும். அந்த பத்திரகிரியார் அணுக்க தொண்டர். இவர் கிழக்கு வாசல் இருந்து அவர் மேற்கு வாசல்ல திருவிடை மருதூர் சிவபெருமான் கோவில்ல இவர் கிழக்கு வாசல் உட்கார்ந்து தியானம் பண்றப்ப அவர் மேற்கு வாசல் இருந்துட்டு குருவுக்கான சேவைகள்லாம் பண்ணுவார். அவர் தான் தினமும் பிக்ஷை எடுத்துட்டு குருவுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு தான் கொண்டு சாப்பிட அது இப்படி போகும். அவர் பர்த்ருஹரி, நம்ம தமிழ தான் பத்திரகிரியாரும்போம். அவர் காசி ராஜா, மிகப்பெரிய ராஜா. அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு பட்டினத்தார் பின்னாடி வந்தவர். அப்பேற்பட்ட ஒரு நாடு நம்முடைய ஞானத்தின் விளைநிலம் பாரத நாடு. அம்பாள் என்ன சொல்ற? மாத்ருகா சக்கர. அதனால இந்த சவுண்ட் எனர்ஜி புடிச்சுக்கோ, உனக்குள்ள எல்லாம் தானா வரும். அதுக்கு அடுத்து என்ன பண்றார்? சரீரம் ஹவி. அற்புதமான சூத்திரம் சார். சரீரம் ஹவி. இந்த ஞானாகிரி வளர 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 இந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவும் அந்த ஞான அக்னியில் சமர்ப்பிக்கப்பட்ட அவிர்வாகமாக மாறும். நம்ம யாகம் நடத்துறச்சே சண்டி ஹோமத்தோட பார்த்திருப்பீங்க. பலவிதமான மூலிகைகள், கனிகள், காய்கள், கடைசியில அம்பாளுக்கு ஒரு புடவை, எல்லாமே அக்னி பகவானுக்கு சாதிக்குது. அதுக்கு காரணம் தெரியல. சோ மெனி லெவல்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். அது புரியாதவங்க இவ்வளவு பெரிய பட்டு புடவைய இதை போய் வீண் பண்றாங்க சொல்லலாம். அது அவனுடைய கண்ணோட்டம். ஆனால் அதன் உள்ளடக்கி இருக்கக்கூடிய வைப்ரேஷன்ஸ் அது வெளியிருக்கும். அதே எப்படி நம்ம பார்க்கிறோம், அதனுடைய உள்ளர்த்தம், அதனுடைய நுணுக்கம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை நம்ம சொல்லவே மாட்டோம். இப்ப பல பேர் பார்த்திருக்கோம். ஒரு அக்னியில நடந்து போறப்ப ஆக்சுவலி ஸ்ரீராம பிரான் வில்ல வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த தோற்றம் வருது, அந்த அக்னி வளருது. இன்னொரு அக்னி தோற்றம் ஷிரடி பாபா அப்படி கால் கொண்டு உட்கார்ந்துக்கிற மாதிரியே வளருது. இது விளையாட்டு கிடையாது. There are higher levels of existence. நமக்கு தெரியலையா கேட்டு தெரிஞ்சுக்கணும். எது வேணா பாஸ் பண்ண, கமெண்ட் பாஸ் பண்ணக்கூடாது. அம்பாளுக்கு பால் அபிஷேகம் பண்றது, தேன் அபிஷேகம் பண்றது ரைட். குருஜி என்ன சொல்வார்? அது வீணாகாம எல்லாருக்கும் கொடுக்கும். அது செய்யும், அது செய்யும், அது வீணாக. அது போல படந்தைகள் இருக்கன. என்ன சொல்றார்? சரீரம் அவி. உன்னுடைய உடம்பையே அவிபாகம் மாற்றி.
உன்னுடைய சரீரத்தையே உன் உடல் உள்ள உணர்வுகளை நீ வளர்க்கும் ஞான வேள்வியில் அதன் உள்ளீடாக அவிர்வாகமாக மாற்றுவாயாக. அம்மா ரொம்ப அழகா சொல்றேன். அப்போ ரொம்பலையே அந்த ஞானாக்னி இருக்கு. இந்த ஞானாக்னியில இந்த மாத்ருகா சக்கர போயிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உன்னுடைய உடம்பும் அதற்குள்ளே தானாக அவிர்வாகமாக மாறும் பொழுது நீயே அந்த ஞான கனலாக மாறிவிடுவாய், ஞான அக்னியாக மாறிவிடும். அதை நிரூபித்தவர்கள் தான் நம்முடைய ராமலிங்கம் வள்ளலார், பர்த்ருஹரி, ஆண்டாள் பிராட்டி, இவெல்லாம் காரைக்கால் அம்மையார், எத்தனை பேர் இருக்காங்க, பேசிட்டே போறோம். சுந்தரமூர்த்தி நாயனர் கல்யாண திருக்குளத்தில் அப்படியே பெருமாள் திருவிசை நல்லூர்ல பகவானோட ஐக்கியமனர், இதெல்லாம் சரித்திர சான்றுகள். They have become the light energy. Light is nothing but your heat energy and the light energy. That is what. அப்ப என்னாகும்? சரீரம் அவி. அப்புறம் என்ன? ரொம்ப ஞானம் அன்னம். ரொம்ப சார் சிவசூத்திரம் ரொம்ப பிடிக்கும் சார். 2-3 வேர்டு மேல போக ஞானம் அன்னம். அப்ப என்ன ஆகும்? உன்னுடைய பேச்சு மூச்சு எல்லாமே தானாக ஞானத்தை பேசக்கூடியதாக. ஞானம் பேசிட்டு நல்ல எண்ணங்கள் தானா வரும். எப்படின்னு பசிக்கிறச்ச நமக்கு சாப்பாடு தேவை. அந்த சாப்பாடு ஏற்படுறச்ச ஒரு திருப்தின்னு ஒண்ணு வருதா இல்லையா? கோபி 65 ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தட்டு நிறைய கோபி முதல்ல கபால் the rate of input is more. கடகடான்னு சாப்பிட்டுன்னே இருப்பேன். அப்புறம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது. அவன் இன்னும் போட்டுட்டே இருக்கான். சார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே, சாப்பிடுங்க. சாப்பிடுறீங்க கூட மனசுக்கு வயிறு வேணாங்குது, மனசு வேணுங்குது. சரியா? சரி, அதுக்கு 1-2 உள்ள துருத்துறேன். நல்லா இருக்குது. At one point of time, வயிற்றுன்னு கோட்டிட்டு வரும். Because the body has got the limitation. அப்ப அந்த திருப்தியா எவ்வளவு வேணுமோ சாப்பிடுறச்சு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்தராத்மா திருப்தியா இருக்கும் சொல்லும். இது எல்லாருமே உணர்வோம். நமக்கு எவ்வளவுதான் பிடிச்சி சாப்பிட்டா கூட அப்பா திருப்தியாச்சு, ரொம்ப சந்தோஷம்பான்னு வரும். அந்த சந்தோஷ உணர்வு வர்றது இல்லையா, அந்த திருப்தி. அது போல இந்த ஞானத்தை வழியில் நடக்க உனக்குள்ள முழுமையான திருப்தி வரும். அதுதான் உங்களுக்கு பிரமிட், அதுதான் உங்களுக்கு இண்டிகேட்டர். உங்களுடைய பேச்சு, உங்களுடைய எண்ணங்கள் உனக்கு திருப்தியா இருக்கும். உனக்கு திருப்தியா எடுத்துன மற்றவளுக்கு திருப்தி. விளையாட்டே கிடையாது. when I take the கிரியா, இது ஒவ்வொரு முறையும் யாராச்சும் சொல்லுவார், சார் எங்கேயோ போயிட்டேன் சார், ரொம்ப சந்தோஷமா திருப்தியா இருந்துச்சு சார் இன்னைக்கு கிரியா. இந்த திருப்தியா இருந்த கிரியான்றது காரணம் ஐ என்ஜாய் த கிரியா. ஐ என்ஜாய் திருப்தியா அந்த 3 ஸ்டேஜ் பிராணாயாமா, பாஸ்திரிகா, ஓம் சாண்டி குருஜியோட சேர்ந்து திருப்தியா சொல்றதுனால ஆட்டோமேட்டிக்கலி people come with us. இந்த பைடு பைப்பர்னு ஒரு கதை இருக்கும். ஒருத்தர் வாசிச்சுட்டே வருவாரு. சின்ன பண்ணா சொல்லுவாங்க, ஒரு கிராமத்துல எலிகள் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, பயங்கர தொந்தரவாக ஒரு சொல்லுவா, பைடு பைப்பர் நான் வாசிச்சேன்னு எலிகள்லாம் என் பின்னாடி வரும். அது போல வாசிக்க போறோம். அவளையே குருஜி பேசுறச்சே குருஜியுடைய ஞானமொழி இருக்கும். அது போல நீ அதை திருப்தியா, இது விளையாட்ட கிடையாது. ஒவ்வொருத்தருக்குமே நாம எது ஒண்ணுமே திருப்தியா பண்ணோம்னா அது it will get reflected in your actions. அதுதான் ஹோட்டல் சாப்பாடுக்கும் வீட்டு சாப்பாடுக்கும் வித்தியாசம். அம்மா அங்க என் பிள்ளைங்க திருப்தியா சாப்பிடணும், ஏன் அவருக்கு கொஞ்சம் உப்பு கம்மியா இருந்தா பிடிக்கும் அப்படின்ட்டு ஒரு அம்பாளா திருப்தியா அது பண்றோம். அது பிரசாதம். அதுவே நீ கடவுளுக்கு என்ன வச்சுட்டா அது வேற இன்னும் அது லெவல தனி. கடவுளுக்கு வச்சு சமர்ப்பிக்கப்பட்ட அர்ப்பணம் செய்யப்பட்ட பிரசாதத்துக்கும் நாம சாப்பாடு நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனால தினம் பார்த்துட்டு இருக்கு. வீட்டுல கிருஷ்ணார்ப்பணம் வீட்டுல என்ன செய்யறது கொடுத்துட்டோம்னு அது டேஸ்டே தனியா இருக்கு, சுகமா இருக்கு. அது போல வீட்டுல அவங்க பெரிய பெண்மணிகள் செய்யறாங்கன்னு திருப்தியா பண்றாங்க. அதுதான் எப்படா வீட்டுக்கு போய் ரசம் சாதம் சாப்பிடலாமா நாக்கு ஏங்குது சார் பல பேர் சொல்லியிருக்கேன். அது போல நீங்க கிரியா எடுக்கிறீங்களோ, ஞான மொழி பேசுறீங்களோ, வீட்டுல சாப்பாடு செய்யறீங்களோ, இல்லாட்டி என்ன பேசுறீங்களோ திருப்தியா பேசணும். அப்போ அந்த திருப்தியானது தானாக யார் எதிரில் இருக்காங்களோ அவங்களுக்கு அதை தானாக உண்டாக்கும். இத மாற்றுக்கிறதே கிடையாது. unless they put a shield. நீங்க பேச அவங்க மைண்ட் ஆஃப் ஆயிடும். அவங்க எங்கேயோ போயிட்டு இருப்பாங்க.
நான் பாட்டுக்கு சிவசூத்ரா சொல்றப்ப பொன்னியின் செல்வனை பத்தி நினைச்சிட்டு இருப்பேன். நான் பொன்னியின் செல்வன்ல கார்த்திக் என்ன கத்தி பேசுதான்னு நான் இங்க கத்தி கத்தி பேசினா கூட கார்த்திக் பேசின கத்தி தான் ஞாபகம். அப்போ அந்த திருப்தி வராது. நீங்க அதுதான் ஸ்ரோணிதம் ஸ்ரோணா ஸ்ரவணம் கேட்கணும். கேட்க கேட்க கேட்கத்தான் என்னுடைய எனர்ஜி உங்களுக்குள்ள போகும். எல்லாருடைய கார்த்தி கத்தி பேசுறதான்னு தெரியும். அதனால கிரியா ஆரம்பிச்சுட்டா அது போல நம்ம சொல்லக்கூடிய டீச்சரோட ரொம்ப திருப்தியா சொன்ன அந்த திருப்தி நிச்சயமாக மற்றவர்களுக்கு அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்ப என்னாகும் அந்த திருப்தி? அன்னம் ஞானம் அன்னம். அந்த ஞானமே உனக்கு அந்த உணவாகி திருப்தியா இருக்கும். சார் அதுதானே சார் வேணும், அதுதானே சார் வேணும். திருப்தி நிம்மதி தானே சார் வேணும். நான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், 2000 ரூபாய் நோட்டு சாப்பிட முடியுமா? மத்தியான சாப்பாடு குக் பண்ணாத ஒரு 500 ரூபாய் நோட்டு வச்சு கொண்டா எல்லாம் தட்டுல வச்சு சாப்பிடலாம் முடியும். ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்பார்ச்சுனேட்லி ரத்தமும் சதையும் உணர்வும் எலும்பும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு உருவமா நாம் இருக்கும். உணர்வுகளாக இருக்கும். உணர்ச்சியின் பார்ப்பட்டது. உணர்வுகளுக்கு உருவம் கிடையாது. அதுதான் நாம. நீ 500 ரூபாய் நோட்டு 100 நோட்டு சாப்பிட்டாலும் ரசம் சாப்பிட்ட திருப்தி வராது. அந்த திருப்தி என்ன வரும்? உள் உணர்வில் தான் வரும். அது போல நீ ஞான வழியில் வர வர அந்த திருப்தி தானாக ஏற்படும். அப்புறம் 10வது வித்யா சம்ஹாரே ததுத்த ஸ்வப்ன தர்ஷனம். வித்யா இங்க சுத்த வித்யா. அந்த சுத்த வித்யா உங்களுக்குள் வளர வளர சம்ஹாரே ததுத்த ஸ்வப்ன தர்ஷனம். அதை இந்த உலகம் என்ற ஒரு ட்ரீம் வேர்ல்ட், ஒரு கனவு உலகத்தை தானாக உன்னிடமிருந்து நீக்கிவிடும். ததுத்த உனக்குள்ள இந்த ஞானம் வளர வளர ஸ்வப்ன தர்ஷனம். இந்த உலகத்துல இருந்து ரசிப்பேன். எப்படி நீங்க பொன்னியின் செல்வன் பாக்குறச்சு ஆஹா ஓஹோ பிரமாதங்கிறீங்க. அந்த தியேட்டர் விட்டு வெளியே வரச்ச ஓலா புக் பண்ணி 10 நிமிஷம் ஆகுது, இன்னும் வரலையே, அவன் என்ன வரலையே, அது போய் பொன்னியின் செல்வன் தியேட்டரோட போயாச்சு. நம்ம நிஜ வாழ்க்கைக்கு வரும். அது போல ஞானம் வர 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 இது விளையாட்டா இருக்கும். நம்ம பொன்னியின் செல்வன் பாக்குற மாதிரி வாழ்க்கையை பார்த்துட்டு நமக்குள்ள இந்த திருப்திங்கிறது இருக்கும். வித்யா ததுத்த ஸ்வப்ன தர்ஷனம். வித்யா சம்ஹாரே. உங்களுக்குள் ஞானம் வர வர தானாக இந்த வாழ்க்கையே ஒரு கனவு போன்றதாக அதை நீ ரசிப்பவனாக மாறிவிடுவாய். விட்னஸ் கான்சியஸ்னஸ். அதை சாட்சி பூதமாக நீ பார்த்துட்டு வருவாய். எப்படி ரமண பகவானுடைய தோளில் அந்த காலத்துல கேன்சர் அது இந்த கட்டியை அகற்றணும்ன்றப்ப he was witnessing it. சரி நீங்க பண்ணிக்கோங்க. அவங்க பாட்டு கத்தி எடுத்து வச்சு என்ன பண்ணாங்க, அவர் பாட்டு பார்த்துட்டு இருக்க. அதுல என்ன காஞ்சி நம்ம ஒண்ணுமே இல்ல. கண்ணு பக்கத்துல குச்சி கொடுத்த ஒண்ணு வேணாம், கண்ணுல தூசி விட்டுட்டு அம்மா என்ன சொல்றா, கண்ணு திறந்து வச்சுக்கூடா உஃப்னு ஒரு தடவை போயிடும். சரி நம்ம எத்தனை பேரும் சின்ன பண்ண வாழ்க்கை இருக்கு. நம்மளும் அம்மா என்ன பண்ணுவா, நம்ம என்ன செய்வோம்னு தெரியும். அது நல்லா இப்படி பிரிச்சு வச்சுப்பா. அம்மா வாய பக்கத்துல கொண்டு வச்சு கண்ணு கப்புன்னு முடியும். அது சென்ஸ் ஆஃப் செல்ஃப் செக்யூரிட்டி, இயற்கையால் படைக்கப்பட்டது. அதுதான் கூர்மா உபவாயு. கூர்மா வாயு ஆக்டிவேட் ஆகி கப்புன்னு கண்ணு முடியும். புரியுதா? அது அதனுடைய இயல்பு. அந்த இயல்பானது நமக்குள்ள தானாக ஆக்டிவேட் ஆகும். அதை உணர்ந்துதான் இது எல்லாம் ஞானமுமே கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ண தானாக இந்த நிலை நமக்கு வாய்க்கும். இந்த 10 சூத்திரங்களை வந்துதான் உங்களுக்கு சாக்தோ உபாயம். இதை முடிச்சுட்டு நாம அம்பாள் ரொம்ப கிளியரா சொல்லிட்டான். இதனால ஐ எம் ஜஸ்ட் புட்டிங் இன் 2 words. தினம் விளக்கேத்திட்டு பாடுங்க. இதோ ஒண்ணு பாடு. அது நல்ல சுவாமி பாட்டார்த்தால உங்களுக்குள்ள ஞானமானது தானாக வளரும். சிவா அவஸ்தா தானாக இருக்கும். 2வது நீங்க பேசுற பேச்சுக்கள் இனிமையாக இருக்கு. அது எப்பேற்பட்ட சரிப்பா ரைட் வந்துடும். அந்த always you will say interact, don't react, because you are not independent, you are interdependent always. ஒத்து வரலையா ஜெயகுரு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துகிட்டே இருக்கு. அதனால இந்த நாக்கு எப்படி ஆடுதுங்கிறது ரொம்ப முக்கியம். அது எவ்வளவுக்கு மேலெண்ணத்தை தொடர்தோ அவ்வளவுக்கு உங்களுக்குள்ள சுத்த வித்யா ஞானம் தானாக எந்த விதமான
ஆக நமக்குள் நமது நிலை தானாக விடும். இதுதான் அம்பாள் பிராமிஸ் பண்றா. மாத்ருகா சக்கர, நான் சப்த வடிவத்தில் இருக்கிறேன் அம்பாள் சொல்ற. சரஸ்வதி, அதனாலதான் சரஸ்வதி பூஜை பண்ணிட்டு அந்த வீணா வர்த்தன வாணி வீணை தான் வச்சிருப்பாங்க அம்பாள் கையில. இருக்கக்கூடிய கருவிகள், இசை கருவிகளிலேயே வீணை தான் உத்தமமானது. அப்புறம் வேணுகானம், கடவுளெல்லாம் பார்த்து நம்ம எப்பேற்பட்ட கடவுள் ஒரு ஊரங்களில் ஞானத்தை கொடுத்துருக்காங்க. அதான் அந்த அம்பாள் பார்த்தோம்னா ஸ்வேதாவ அந்த வெண்ணிற ஆடை அமைந்தான். அவன் அணிந்த வெண்ணிறம் வந்து எப்பவுமே ஞானத்திற்கான அறிவு. இந்த சரஸ்வதி பார்த்தோம்னா கையில புஸ்தக பாணி, ஒரு ஞானத்தை விளக்கக்கூடிய நீதி நூல். அப்புறமா அது வீணை, நமக்குள் மீட்டக்கூடிய 72,000 நாடிகளை மீட்டக்கூடிய ஞானம். மூன்றாவது அழகான அந்த அற்புதமான வெண்ணிற ஆடை, தூய்மையான ஞானம். அதனால நம்முடைய சனாதன தர்மம் மிக மிக சரியா. இதோட சாக்த உபாயா முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது ஆணவ உபாயா. அம்மா என்ன பண்ணாரு, அப்பா என்ன சொன்னாரு, யூடியூப்ல எப்படி லட்டு பண்ண சொல்லிட்டேன். நமக்கு புரியல. அம்மா என்ன சொன்னாங்க, இதை பாரு லட்டு இப்படி பண்ணிருக்கேன், இதெல்லாம் பண்ணிடும், கூடவே இருக்கேன் நானுங்கிறா. சரியா, லட்டு பண்ணி வச்சிருக்கேன் சாப்பிடுங்கிறா. யாரு சாப்பிடணும்? நாம தான் சாப்பிடணும். லட்டையா செஞ்சு கொடுத்தாச்சு. இனிமேல்தான் ஆணவ உபாயா. அந்த லட்டை சாப்பிடுறது எப்படி, அந்த லட்டை எப்படி சாப்பிட்டா உனக்கு திருப்தி வரும், ருசிப்ப. ஆணவ உபாயா, உன்னுடைய முயற்சி என்ன, நீ என்னென்னலாம் சாதனை பண்ணணும் அதுதான் வந்து நம்ம அடுத்த 45 சூத்திரங்களை பார்க்க போறோம். இதோட வந்து சம்பவ உபாயா, சாக்த உபாயா முடிஞ்சது. அடுத்தது அனுபவ உபாயா அடுத்த வாரம் பார்க்கலாம். சரியா? ஜெய் குருதேவ். லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் என்தூசியாசம். இப்போ வந்து you can share your views and if you got any need any clarification you can express. I shall help whatever. அப்பா சொல்லுமா. அப்பா நீங்க அந்த சில வார்த்தைகள் சொன்னேன் இல்லையா, அது பேலட்டை டச் பண்ணா கொஞ்சம் இன்க்ரீஸ் பிராணா வரும், சில பொனட்டிக்ஸ் மாதிரி. அது ஏதாவது சில வார்த்தைகள் அப்பப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமாப்பா ஃப்ரைடே கிளாஸ்ல? இல்ல இத அந்த ஸ்லோகம்ல தான் இருக்குமாப்பா? வெரி குட், இட்ஸ் a good question. நான் I have compiled ஒரு சின்ன புக்கை கம்பைல் பண்ணியிருக்கேன். அதுல வந்து வேரியஸ் மந்த்ராஸ், வேரியஸ் எஃபெக்ட்ஸ். இது நான் சொல்லல, மகரிஷி யோகி குஜராத்ல ஸ்பிரிச்சுவல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் இப்போ நடந்துட்டு இருக்கு. அவ இதெல்லாம் பிராக்டிகலா பார்த்துட்டு இருக்கு. ஸ்ரீ குருதேவ் தத்தாங்கிற ஒரு மந்திரம் சொல்லியிருக்கேன், கிளாஸ்லயே சொல்லியிருக்கேன். அதுபோல I got done something, அது I will share with you. அது உச்சாரணம் பண்ண உங்களுக்குள்ள மாற்றங்களை பார்ப்பீங்க. உங்களை சுத்தி எல்லாம் மாறும். ரொம்ப ஆனந்தமா இருக்கும். கண்டிப்பாப்பா, நிறைய அப்சர்வ் பண்றேன். அப்பா 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 சொல்லுமா. சரி சொல்லுங்க. the last எனக்கு கொஞ்சம் சரியா அந்த வேர்டிங் வந்து விழல. வித்யா சம்ஹாரே ததுத்த ஸ்வப்ன தர்சனம். ததுத்த என்டர்ஸ். வித்யா ததுத்த, உங்களுக்குள்ள அந்த உண்மையான ஞானம் உள்ள போக போக. ஓகே ஓகே, ஸ்வப்ன தர்சனம். ஓகேப்பா, ஓகே ஓகே. ரொம்ப நல்லா இருந்ததுப்பா கிளாஸ். இது ரொம்ப முக்கியம். இதுதான் ஞானம். நம்ம பிறவி பயனே இதுதான். தாரா எப்படி இருக்கமா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. வெரி குட், வெரி குட், வெரி குட். தனியா நல்லா இருக்கா? போன் பண்ணால? சரி, கிளாஸ் முடிச்சுக்கலாமா? நல்லா போன் பண்ணிட்டு இருக்கா. வெரி குட், வெரி குட். சார் ஒரு சந்தேகம் கேட்கலாமா சார்? ஹெல்பேஜ் இந்தியா போனதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். போட்டோ ஷேர் பண்ணீங்க. Thank you so much. கோலாட்டமெல்லாம் ஆடி இருக்காங்க. சார் ஒரு டவுட் இருக்கு சார், கேட்கலாமா? கேளு. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, சத்குருவர் பகவான் ரமண மகரிஷி அவெல்லாம் அனஸ்தீஷியா எல்லாமே they are able to overcome that senses னு சொன்னீங்க இல்லையா, பெயின். அதான் overcoming senses இல்ல, the senses got subjugated. ரெண்டு வித்தியாசம் இருக்கு.
ஓவர் கமிங்கிறது ஒரு முயற்சி கிடையவே கிடையாது. அதான் சொல்லுவேன், கிரியா பண்ணீங்கன்னா மத்ததெல்லாம் தானே போயிடும். அது போல அவன் ஞானத்துல போக போக the senses become docile, the senses become a beautiful instrument, they get subjugated. There's a difference between the trained horse and the wild horse. Wild horse, when it is trained, it becomes a beautiful creative energy. அதுதான் நம்ம அந்த இந்திரியங்கள் எல்லாமே நீங்க கிரியா பண்ணுங்க, எவ்வளவு சுகமா இருக்கு. எனக்கு நல்லா தெரியும், அமிர்த் பாடினால நீ பாடாதடான்னு சொன்ன காலம் உண்டு. நான் பாடாதடா நீ நிறுத்திக்கோ சொல்லுவேன், இல்லாட்டி ஞானத்தை வளர்த்துக்கோ, நல்ல தாள லயத்தோட வாழ். இந்த முறை சத்சங்களை பாடினா தேவி ஜனனின்னுட்டு எல்லாருமே பிரமிச்சு போயிட்டாரு. இந்த மைக்கு வேண்டாம் பாடிட்டு இருக்கு பிரம்மாத அம்மா கூட சூப்பரா பாடினா. அதாவது எப்படின்னா இட் வாஸ் டச்சிங் த ஹார்ட், இட் வாஸ் நாட் த சாங். நீங்க அவனோட சுட்டி எல்லாம் வந்து அவ்வளவு அழகா இருந்தது. அதுக்கு மேல he sang with involvement that made everybody ஒரு உணர்ச்சி இல்லாம கிளாப் பண்ண அளவுக்கு எல்லாருமே கிளாப் பண்ணாங்க. அன்னைக்கு செல்வி அம்மா வரல, அது முன்ன வந்திருந்தாங்க, அன்னைக்கு வரல, மார்க் பத்தி பர்ச்சேஸ் பண்ண சொல்லி போயிட்டாங்க. அவ்வளவு எதுக்கு சொல்ல வரேன்னா, கிரியாவை ரெகுலரா பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்குள்ள நிலைகள் தானா வருதுங்க. அண்ட் நிஷா எவ்வளவு மாற்றம் பார்த்துட்டு இருக்கேன். எப்பேற்பட்ட குழந்தை பிரமாதமா இருக்கா. இன்னும் எனக்கு அப்பா நான் எதிர்த்தேன், கிரியா பண்ணிட்டேன், இந்த மெசேஜ் அனுப்புறேன். அது ரொம்ப பெருமையா இருக்கு. இப்பேற்பட்ட ஒரு குழந்தை இருக்க சொல்லுமா தாரா, சொல்ல வந்தேன். சரி சரி நிஷா, ஐ அம் சோ proud of you. எல்லாமே உங்களாலப்பா அம்மா. both of you, I should be grateful. So nice to see you all blossoming like this. முன்னாடி எல்லாம் டிராவல் எல்லாம் போனா வாந்தி வரும், மயக்கம் வரும். ஒரு வாந்தி ஒரு மயக்கம் இல்ல. நான் கூட இருந்தேன், படுத்து போனா உங்க கோவம் வந்துருது. நீ வந்து கிரியா முடிச்சப்பறமா படுத்துக்கல, நான் வந்து அப்படின்னா என்னால முடியாது அப்படின்னு எதிர்த்து. ஏன்னா அவ்வளவு பயம் கழுத்து ஒண்ணு சொன்னது கேட்டா சரியாயிடுவே நான் நினைச்சேன். பட் அந்த ஒரு ஷார்ட்ல இருக்கு. அப்புறம் செகண்ட் டைம் நீ பண்ணும்போது நான் கூட இருந்தேன், ஞாபகம். ஆமா ஆமா. blossoming so beautifully. இதுதான் சார் வாழ்க்கை. இந்த சந்தோஷம் தான் சார் வாழ்க்கை. இந்த சந்தோஷம் நம்ம சுத்தி இருக்க சந்தோஷம் கொடுக்கும். நம்ம குழந்தைகள், ஹஸ்பண்ட், டாட்டர், அவங்க என்ன இருந்தாலும் this will radiate throughout the பிரபஞ்சம். வெரி இம்பார்ட்டன்ட். மனோவேகம் வாயு வேகம் சொல்லுவாங்க. வாயு வேகத்தை விட வேகமா அந்த மனோவேகம். இந்த ஒரு நிமிஷம் தாரா கண்ணு முழுந்து தானியாவை நினைச்சா தானியா கிட்ட இருக்கா. வாட் எவர் ஹர் வைப்ரேஷன்ஸ் வில் டச் தானியா. அதனால தான் நம்ம நல்ல குழந்தைகளுக்காக ப்ரே பண்ணணும். சர்வே ஜனம் சுகினோ பவந்தோ சமஸ்த சன்மங்களானி சத்தோட சொல்லிட்டே இருந்தோம்னா இந்த பிரபஞ்சம் நல்லா இருக்கும். அது பெரிய கான்ட்ரிபியூஷன். காசு எல்லாம் கொடுக்கறதை விட மற்றவன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு பெரிய சேவை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு கோபாலகிருஷ்ணன் சார் வீட்டுல வந்து சத்சங் நடந்தது. அப்போ வந்து தேஜுக்கு எக்ஸாம்ஸ் 6ஆம் தேதி அவளுக்கு வந்து ஃபைனல் எக்ஸாம்ஸ். ரொம்ப டென்ஷன் அவளுக்கு. ஆனா அவ வந்து சத்சங் அரவிந்த் மாதிரி வீட்டுல சத்சங் வச்சே ஆகணும்னு ஒரே ரகட பண்ணி பண்ணா. நல்ல பாடின, சூப்பரா பாடினா. நடுவுல வந்து அவ வந்து ஒரு மாதிரி ஆஃப் ஆயிட்டா. நான் எல்லாரும் பார்த்துட்டு எனக்கு வந்து யார் வந்து பிசிக்கலி பிரசன்ட், யார் மென்டலி ஆப்சென்ட் எனக்கு படம் மாதிரி தெரிஞ்சது. அவ வந்து அப்படியே இருந்தா. அப்புறமா நான் முடிஞ்சப்புறமா கேட்டேன், தேஜு நீ கொஞ்ச நேரம் இங்க இருக்குல்ல இல்லையா? மேம் ஆமா மேடம், நான் வந்து பரீட்சால எங்கேயோ போயிட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா வந்து சாரு எங்க வீட்டுக்கு வந்தா. வீட்டுக்கு வந்து அதை பத்தி எல்லாம் நிறைய பேசினா. இந்த மாதிரி ஆச்சு இதெல்லாம். அவ எக்ஸாம் போறதுனால வந்து பிளெஸிங் வாங்கிட்டு போனா. அப்ப வந்து இவருக்கு வந்து அவரோட வைப்ரேஷனுக்கான ஒரு மந்திரம் கிடைச்சது. அதுதான் வந்து நம்மளோட ஒரு எக்ஸ்பென்ட்காக we touch unknown areas and அங்கேருந்து வந்து ஒரு நாலேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரத்யட்சமா அன்னைக்கு புரிஞ்சது.
கண்டிப்பாமா. ஜெய் குருதேவ். ஜெய் ஜெய் குருதேவ். குருதேவ். ஜெய் குருதேவ். தேங்க்யூ. ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ்.